வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம அழகே அழகுல, அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் பதறாம கூலா செஞ்சோம்னா செஞ்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிறத மதி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சரி வாங்க பார்க்கலாம். அதாவது நம்ம மலர் பதறிட்டே வர்றாங்க ஆட்டோல. இங்க அவங்க மாமனார், மாமியார் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா, அதே நேரத்தில அவங்களும் வீட்டுக்கு வந்துற என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல, உடனே மலரு மலருன்னு அவங்க மாமியார் வேற கேட்க, நம்ம இங்கிட்டு மதி ஒரு பக்கம், ஸ்ருதி ஒரு பக்கம் சமாளிக்கிறாங்க. சரி இந்த மாரி அவங்க வெளியில போயிருக்காங்க, கோயிலுக்கு போயிருக்காங்க, உங்களுக்காக வேண்டிக்கிறேன் தான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுறாங்க. சரின்ட்டு வெளியில நின்னுட்டுருக்காங்க 2 பேருமே. அப்ப மலர் வர, "ஐயோ! என்னாச்சு? நான் மாட்டிக்கிருவேனா? மாட்டிக்கிருவேனான்ட்டு" பதர்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ட்டு அந்த திருநீரையும் நெத்தியில வச்சுர்றாங்க, பூவையும் தலையில வச்சுர்றாங்க. அப்ப சுரேஷ் வேற, "என்னாச்சு?" அப்படின்னு. "எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல" அப்படின்ட்டு 3 பேரும் ஒரே கோரஸா பாடுறாங்க. உள்ள வீட்டுக்குள்ள மலர் நம்ம அவங்க மாமியார்ட்டயும், மாமனார்ட்டயும், "மாமா உங்களுக்காக தான் வேண்டிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் ட்ராமா போடுறாங்க. சரின்ட்டு அப்படியே எல்லா பேருமே அதையே பேசி இருக்கேன். அவங்க மாமனார் மட்டும் சோகமா இருக்காப்புல. ஏன்னா கொலஸ்ட்ரால், பிபி ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஒரு கிச்சனில் மறுபடியும் போயிட்டு 3 பேருமே "பரவாயில்லையே சூப்பரா பண்ணியிருக்கீங்க. சாரி நானா இந்த விஷயத்தில ரொம்ப தடுமாற்றமா இருப்பேன். இப்ப என்னால நான் இந்த வீட்ல இல்லாமலே பரவாயில்லையே, அவ்வளவு வேலை நடந்திருக்கு" அப்படின்னு சொல்றாப்புல. இத எல்லாத்தையும் பெருமையா நம்ம ரேவதிட்ட சொல்லிட்டு இருக்கேன். மதி தான் சரியான ஆளு அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்காப்புல. பாக்யராஜ் வேற, பாக்யராஜ் 2 குட்டு விழுகுது. என்னது உங்க அண்ணன் தான் மாட்டி விட்டுட்டாப்புல அப்படின்னு சொல்லி, உடனே அவங்களும் சூதுவாது தெரியல அப்படிங்கிறாப்புல. இங்கிட்டு தங்கராஜ் பின்னாடி நின்னு ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காப்புல. அதோட முடியுதுங்க. பார்க்கலாம் நாளைக்கு எப்படின்ட்டு ஒரு ஒரு எபிசோடையும் மிஸ் பண்ணாம பாருங்க.